பீக்கங்காய் தோல் சட்னி செய்யலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடலை பருப்பு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். இப்போ பூண்டு புளியும் போட்டுக்கலாம். இப்போ மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இந்த பீக்கங்காய் தோல் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா மூடி வச்சுக்கலாம். இது நல்லா நம்ம வெந்துடுச்சு. இப்போ ஆற வச்சு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றியாச்சு. இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். நாளைக்கு இதுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கலாம். போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி.